குட் மார்னிங் டு ஆல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம், டிஎன் செட் 2017க்கு ஆன கொஸ்டின்ஸ், மேக்ஸ் கொஸ்டின் ஆல்ரெடி கொஞ்சம் சால்வ் பண்ணியிருந்தோம். சில கொஸ்டின் நம்பர் 19 வரைக்கும் சால்வ் பண்ணியிருந்தோம். இன்றைக்கி 20லேருந்து சால்வ் பண்ணுவோம். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு இந்த கொஸ்டின் எங்கேருந்து கேட்டிருக்காங்க, காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ்லேருந்து கேட்டிருக்காங்க. கன்ஃபார்மல் மேப்பிங் நமக்கு தெரியுமா? ஒரு மேப் எப்போ கன்ஃபார்ம்னு சொல்லுவோம்? கன்ஃபார்மல் மேப்பிங்னு தெரியுமா உங்களுக்கு? ஆக்சுவலாக என்னென்னா, கன்ஃபார்மல் மேப்பிங் அட் எ பாயிண்ட் அப்படின்னு கண்டுபிடிப்போம். எஃப் இஸ் கன்ஃபார்மல், அதை எஃப் வந்து ஒரு டிஃபைன் பண்ணியிருப்பாங்க. எஃப்ங்கிறது டியிலேருந்து சிக்கு போகக்கூடிய மேப்பு, ஒரு கண்டினியூஸ் மேப் எடுத்துப்பாங்க. டி கண்டினியூஸ். ஓகேங்களா? கண்டினியூஸ் மேப்பு. சரிங்களா? இப்போ வந்து எஃப் இஸ் கன்ஃபார்மல் அட் செட் நாட் பிலாங்ஸ் டு டி அப்படின்னு சொல்லணும்னா, இவங்க என்ன சார் ஜாமெட்ரிக்கலாக சில ஐடியா சொல்லுவாங்க. சரிங்களா? ஜாமெட்ரிக்கல் என்ன சொல்லுவாங்கன்னா, ஸோ இது ஒரு காம்ப்ளெக்ஸ் பிளேன். இது வந்து இப்போது ஓகேங்களா? ரைட். இப்போ செட் நாட் டொமைனில் இருக்குமா? இது வந்து யூ இசட் பிளேனு, இது டபிள்யூ பிளேன். இது இசட் பிளேனு, இது டபிள்யூ பிளேனு. இப்போ செட் நாட். சரிங்களா? இந்த 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 பாயிண்ட் வழியே போகிற மாதிரி ரெண்டு கண்டினியூஸ் கர்வ்ஸ் நம்ம வரைய முடியும். ஸ்மூத் கர்வ் நம்ம வரைகிறோம். சரிங்களா? வரைஞ்சாச்சா? இது ஒரு கர்வ், இது ஒரு கர்வ்னு வச்சுக்கிறேன். இந்த பாயிண்ட் வழியே போய் இந்த இசட் நாட்டுங்கிறது இன்டர்செக்டிங் பாயிண்ட்ஸ் ஆஃப் தீஸ் டூ கர்வ்ஸ், C1 C2ங்கிற கர்வ்ஸ். ரைட்டுங்களா? இப்போ இந்த பாயிண்ட்டில் இந்த கர்வுக்கு ஒரு டேஞ்சன் வரைய முடியும். கரெக்டுங்களா? அதே மாதிரி இதில் இந்த பாயிண்ட் வழியாக இந்த கர்வுக்கு ஒரு டேஞ்சன் வரைய முடியும். அப்போ ரெண்டு டேஞ்சன்ஸ் கிடையில் ஆங்கிள், அதாவது ரெண்டு கர்வுக்கு இடையில் ஆங்கிள்ஸ் தான் இந்த டேஞ்சன் கிடையில் ஆங்கிள்ஸ். இது ஆல்ஃபான்னு மெஷர் பண்ணுறோம். சரிங்களா? ரைட். இது மேப்பிங் தானே. ஸோ இப்போ என்ன பண்ணோம்னா, எஃப்ங்கிறது மேப்பிங். சரிங்களா? இப்போ இங்கே உள்ள எல்லா பாயிண்ட்ஸும் இங்கே மேப் பண்ணும். இங்கே உள்ள ஒவ்வொரு கர்வையும் இங்கே மேப் பண்ணியிருக்கோம். இப்போ இதோட இமேஜ் எங்கே இருக்குன்னா, செட் நாட்டோட இமேஜ் வந்து எஃப் ஆஃப் செட் நாட், அதாவது டபிள்யூ நாட் வச்சுப்போம். சரிங்களா? இப்போ இது இந்த கர்வோட இமேஜ் வந்து இங்கே கிடைக்குதுன்னு வச்சுக்கிறேன். சும்மா வரைஞ்சிக்கிறேன். ரைட்டுங்களா? இந்த கர்வோட இமேஜ் இங்கே கிடைக்குதா வச்சுக்கிறேன். ரைட்டுங்களா? இப்போ இந்த எஃப் ஆஃப் செட் நாட் தான் இந்த ரெண்டு கர்வ் இன்டர்செக்ட் பண்ணுறது, இமேஜ் கர்வ். ரைட்டுங்களா? ரைட். இப்போ எனக்கு இங்கே ஒரு ஆங்கிள், இங்கே இந்த கர்வுக்கு ஒரு டேஞ்சன், இந்த கர்வுக்கு ஒரு டேஞ்சன் வரைவேன். இப்போ எனக்கு இங்கே ஒரு ஆங்கிள் கிடைக்கும், ஆல்ஃபா பீட்டான்னு வச்சுக்கிறேன். சரிங்களா? புரியுதுங்களா? அது ரெண்டு கர்வ்ஸ், செட் பிளேன் ரெண்டு கர்வ்ஸ் எடுத்துக்கணும். இது அதோட இமேஜஸ். ஸோ ரெண்டு கர்வ் இன்டர்செக்ட் பண்ணுற செட் நாட்டு, இந்த ரெண்டு கர்வ் இன்டர்செக்ட் பண்ணுறது இதோட இமேஜ், செட் நாட்டோட இமேஜ் இன்டர்செக்ட் பண்ணியிருக்கு. இப்போ ரெண்டு ஆங்கிள் கிடச்சிருக்கு. சரிங்களா? இந்த ரெண்டு ஆங்கிள் வந்து எப்படி இருக்குது அதை பொறுத்து பண்ணுவோம். சப்போஸ் இந்த ரெண்டு ஆங்கிளும் சேமாக இருந்துன்னா இது 30 டிகிரி 30 டிகிரி, 45 இல்லை -100 அந்த மாதிரி இருந்துச்சுன்னா என்ன வருதுன்னா, the f is conformal at the point set நாட்னு சொல்லுவோம். சரிங்களா? அது ஆங்கிள் சேமாக இருக்கணும், சேம் ஆங்கிள் இருக்கணும். ஓகேங்களா? ஓகே. ஸோ இதுதான் ஆக்சுவலாக என்ன, இப்போ இந்த ஆங்கிள் 30 டிகிரின்னு இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ இது 30 டிகிரி இருக்கணும். அப்படி இருந்தால் இந்த மேப் வந்து கன்ஃபார்மல் அட்டு, இல்லை -70 டிகிரினா இது -70 டிகிரி இருக்கணும். அப்படி இருந்தால் இந்த மேப் வந்து கன்ஃபார்மல். சரிங்களா? ஆங்கிள்ஸ்லாம் சேம். சரிங்களா? ஆல்ஃபா ஈக்குவல் பீட்டாவாக இருந்துச்சுன்னா இந்த மேப் வந்து கன்ஃபார்மல் அட்டு செட் நாட். இதுதான் ஜாமெட்ரிக்கல் மீனிங். கரெக்டுங்களா? இப்போது இப்படி இருந்தால் 30 டிகிரி 40 டிகிரி இருந்தால் இட்ஸ் நாட் கன்ஃபார்மல். சரிங்களா? ஆங்கிள் வந்து ஈக்குவலாக இல்லை. சரிங்களா? ரைட். அப்புறம் இன்னும் என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த ஐசோகோனல்னு சொல்லுவோம். இதே இதை வந்து ஐசோகோனல்னு சொல்லுவாங்க. இஸ் ஐசாகோனல். ஐசாகோனல்னு அர்த்தம்னா அதே செட் நாட்டில் கண்டுபிடிக்கிறோம். ஸோ இங்கே அதே தான். இங்கே வந்து ஆங்கிள்ஸ் வந்து நியூமெரிக்கல் ஈக்குவல் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஆங்கிள்ஸ் வந்து என்னது டிஃபர் பை நெகட்டிவ் சைன். அப்போ இங்கே 30ன்னு கிடச்சின்னா இங்கே -30 கிடச்சிருக்கணும். இங்கே 45 -45 கிடச்சிச்சின்னா இங்கே 45 கிடச்சிருக்கணும். இந்த மாதிரி சேம் ஆங்கிள், பட் என்னது மைனஸ் நம்பர் மட்டும் மாறுது. சரிங்களா? ஸோ அப்படி இருந்தால் என்ன சொல்லுவாங்கன்னா, அந்த ரெண்டு கர்வ் வந்து ஐசாகோனல்னு சொல்லுவோம். ஐசாகோனல் அட் த பாயிண்ட் சொல்லுவோம். சரிங்களா? ஸோ இது முக்கியமானது. நம்ம வந்து வீடியோஸில் நெக்ஸ்ட் வீடியோஸ் தான் போடுவோம். சரிங்களா? அதனால் அதை டீட்டெயிலாக நம்ம அங்கே பார்ப்போம். சரிங்களா? இது வந்து ஜாமெட்ரிக்கல் அப்ரோச். அப்போ என்ன சொல்லுவாங்கன்னா, கன்ஃபார்மல் மேப்பிங்கிறது என்னது, ப்ரிசர்வ்ஸ் ஆங்கிள்ஸ் இன் மேக்னிடியூட் அண்டு டைரக்ஷன் சொல்லுவாங்க. சரிங்களா? ஐசாகோனல் ப்ரிசர்வ்ஸ் ஆங்கிள்ஸ் இன் மேக்னிடியூட் ஒன்லி. ஓகே, பட் இட்ஸ் டைரக்ஷன் இஸ் ரிவர்ஸ்னு சொல்லுவோம். ரைட்டுங்களா? அதான் இங்கே சொல்லுவோம், டைரக்ஷன் ரிவர்ஸ். இப்போது இதுக்கு உங்களுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் நமக்கு தெரியும். இதுக்கு நம்ம பெஸ்ட் எக்ஸாம்பிள் என்னென்னா, நம்ம எஃப் ஆஃப் செட் ஈக்குவல் செட் பார், இது என்னது கான்ஜுகேஷன் மேப்பிங் ஆல்ரெடி தெரியும். ஸோ நம்ம காம்ப்ளெக்ஸ் நம்பரில் படிச்சிருப்போம். கான்ஜுகேட்னு அர்த்தம். இப்போ செட்டுங்கிறது இங்கே இருக்குன்னு வச்சுக்கோங்க. இதோட கான்ஜுகேஷன் எங்கே வரும்? ஆக்சுவலாக இந்த ரிஃப்ளெக்ஷன் த்ரூ எக்ஸ் ஆக்சிஸ் நடக்கும். இங்கே இதில் பட்டு அப்படியே ரிஃப்ளெக்ஷன் நடக்கும். சப்போஸ் இந்த ஆங்கிள் தீட்டான்னு வச்சுக்கோங்க, இந்த ஆங்கிள் என்ன வரும்? -θ வரும். ஓகேவா?
இப்போ 30°னா இது மைனஸ் 30 டிகிரி இருக்குது. இதுதான் செட் பார். அப்போது இந்த இதோட இமேஜ் இங்கே இந்த பாயிண்ட்டோட இமேஜ் இங்கே கிடச்சிருக்கு அப்படி தானே? அதே தான். இப்போ இந்த மாதிரி ஒவ்வொரு பாயிண்டோட இமேஜ் இங்கே கிடச்சிக்கிட்டே இருக்கும். சரிங்களா? ஆனால் ஆங்கிள்ஸ்லாம் இது சேமாக இருக்கும். ஓகேங்களா? அப்போ அதனால் என்ன சொல்லுவோம்னா இந்த மேப் வந்து என்னது ஐசாகனல் மேப்னு சொல்லுவோம். கன்ஃபார்மல் வராது, ஆங்கிள் வந்து வேறு வேறு வரும். சரிங்களா? ஸோ ஆங்கிள் சேமாக இந்த மாதிரி எங்கேயாச்சும் ரிஃப்ளெக்ஷன் நடந்துச்சுன்னா அது வந்து என்னது கன்ஃபார்ம்னு சொல்லுவோம். ஸோ இது வந்து கான்ஜுகேட் மேப் வந்து என்னதுன்னா ஐசாகனல் மேப்புன்னு சொல்லுவோம். சரிங்களா? இதுதான் பெஸ்ட் எக்ஸாம்பிளாக சொல்லுவாங்க. ரைட்டுங்களா? ரைட். இப்போ இதில் இப்போ இது ஓகேவா? இப்போ வந்து நம்ம என்ன செய்வோம்னா ப்ராப்ளத்துக்கான என்ன பண்ணுவோம்னா ஒரு மேப்பை எப்போ நம்ம கன்ஃபார்ம்னு சொல்லுவோம், ப்ராப்ளம் ஓரியன்டாக பார்ப்போம். சரிங்களா? லெட் f from D to C be an analytical function on domain D. ரைட்டுங்களா? டொமைன் வந்து D. ரைட்டா? if f is said to be conformal at point A in D if f dash of A is not equal to 0. ஓகே, இந்த பாயிண்டில் வந்து டெரிவேட்டிவ் வந்து நாட் ஈக்குவல் 0 இருந்தால் ஏங்கிற பாயிண்ட்டை கன்ஃபார்மல் அட்டுன்னு சொல்லுவோம். சரிங்களா? ஓகேவா? இப்போ இன் ஜென்ரலாக எஃப் இஸ் கன்ஃபார்மல் ஆன் டின்னு சொல்லணும்னா இஃப் கண்டிஷன் என்னது? எஃப் டேஷ் ஆஃப் இசட் இஸ் நாட் ஈக்குவல் 0 ஃபார் எவ்ரி பாயிண்ட் இசட் இன் டி. அப்போ டியில் உள்ள ஒவ்வொரு பாயிண்ட்லையும் என்னது டெரிவேட்டிவ் 0 ஆகலைன்னா அது எஃப் இஸ் கன்ஃபார்மல் ஆன் டின்னு சொல்லுவோம். அதாவது ஒவ்வொரு பாயிண்ட்லையும் கன்ஃபார்மலாக இருக்குன்னு சொல்லுவோம். சரிங்களா? இதுதான் நம்ம ப்ராப்ளத்துக்கு யூஸ் பண்ண வேண்டியது. வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கான்செப்ட். ப்ராப்ளத்துக்கு நம்ம இதை தான் யூஸ் பண்ணுவோம். ரைட்டுங்களா? இது இன்னொன்று இப்போ வந்து என்னது கன்ஃபார்மல் சொல்லியிருக்கோம். இது கன்ஃபார்மல். அடுத்து வந்து கிரிட்டிக்கல் பாயிண்ட்னு சொல்லுவோம். கிரிட்டிக்கல் பாயிண்ட்னு அர்த்தம்னா சேம் டெஃபினிஷன். இது அப்படியே எழுதிக்குவோம். எஃப்ங்கிறது ஒரு அனலிட்டிக்கல் ஃபங்க்ஷன் ஆன் டொமைன் டியாக இருக்கணும். ஸோ எ பாயிண்ட் ஏ பிலாங்ஸ் டி இஸ் செட் டு பி critical point of f of z, the function f of z if f dash of a 0 ஆகணும். இங்கே 0 ஆகக்கூடாது, இங்கே 0 ஆகணும், அவ்வளோதான். அப்படி ஆச்சுன்னா அது கிரிட்டிக்கல் பாயிண்ட் சொல்லுவோம். இப்போ கிரிட்டிக்கல் பாயிண்ட்லாம் இது கன்ஃபார்மலாக இருந்தால் அது கிரிட்டிக்கலாக இருக்காது. சரிங்களா? ஓகே. ரியல் கேஸ் வேறு. ரியல் கேஸ் வந்து ஸ்டேஷனரி பாயிண்ட்ஸும் போகும். இங்கே வந்து ரெண்டு கேஸ் தான். சரிங்களா? ரைட். இப்போ இதில் இன்னொரு விஷயம் உண்டு. என்னென்னா சப்போஸ் இப்போது இதில் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா அந்த ஆங்கிள் ஆஃப் ரொட்டேஷன் ஒரு கான்செப்ட் சொல்லுவாங்க ஃபார் கன்ஃபார்மல் மேப்பிங். f of z WC f of z கன்ஃபார்மல் மேப்பிங் இருக்கா? ரைட். இப்போது ஆங்கிள் ஆஃப் ரொட்டேஷன் சொல்லுவாங்க. ஆங்கிள் ஆஃப் ரொட்டேஷன் ஆஃப் f of z is the formula is arc of angle. then angle வரும்போது arc வந்துடும். f angle at a நாட் வச்சுப்போம். சரிங்களா? ஆங்கிள் ஆஃப் ரொட்டேஷன் ஆஃப் த ஃபங்க்ஷன் f of z at a நாட். இது ஃபார்முலா வந்து arc of f dash of a நாட். a நாட்டுக்கு இந்த இடத்துல காம்ப்ளெக்ஸ் வேரியபிள். ரைட்டுங்களா? இது ஒன்று. அதே நேரத்தில் அண்டு ஸ்கேல் ஃபேக்டர் கேட்பாங்க. ஸ்கேல் ஃபேக்டர் அட்டு அதே பாயிண்ட் தான். ஃபேக்டர் அட்டு a நாட். அதுக்கு என்னென்னா ஜஸ்ட் இதோட மாடுலஸ் f dash of a நாட்டோட மாடுலஸ், அவ்வளோதான். வெரி சிம்பிள். ஸோ இதுதான் நம்ம ப்ராப்ளத்துக்கு யூஸ் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஆக்சுவலாக என்னென்னா இப்போது இது என்ன நடந்திருக்கும்னா இது வந்து என்னென்னா நமக்கு அதுக்கு முன்னாடி இதெல்லாம் உங்களுக்கு தெரியணும்னா அந்த இந்த மேப்லாம் தெரியணும். இப்போது f of z ஈக்குவல் டு z ப்ளஸ் பின்னு போடுறோமா? இது என்ன மேப்பு? இது வந்து ட்ரான்ஸ்லேஷன் மேப்பு. ட்ரான்ஸ்லேட் ஆகும் தானே. டிஸ்பிளேஸ்மெண்ட் மேப்பு ஃபார் எனி ஃபிக்ஸ்டு b நாட் ஈக்குவல் 0 இன் C. சரிங்களா? ஸோ எனி நான் ஜீரோ காம்ப்ளெக்ஸ் நம்பர் b ஃபிக்ஸ் பண்ணியாச்சுன்னா இது என்னது ட்ரான்ஸ்லேஷன் மேப்பு. அப்போ ஒவ்வொரு இதையும் b டிஸ்டன்ஸ் மூவ் பண்ணி கொண்டு போகும். சரிங்களா? இது ட்ரான்ஸ்லேஷன் மேப். இன்னொரு மேப் ஒன்று இருக்கும். f of z ஈக்குவல் டு az ப்ளஸ் b az எடுத்துப்போம் ஃபார் a is not equal 0 in the complex number C for any fixed. ரைட்டுங்களா? ரைட். இப்போது மேக்னிஃபிகேஷன்ஸ் ஆர் என்னது கான்ட்ராக்ஷன் ஆர் ரொட்டேஷன் சொல்லுவோம். சரிங்களா? இப்போ இந்த மேப்பை வந்து f is set to be இதெல்லாம் முக்கியமான கொஸ்டினுங்கண்ணா. set to be மேக்னிஃபிகேஷன் பெருசாகுதுன்னு அர்த்தம். மேக்னிஃபிகேஷன் அப்படின்னா இஃப் அந்த ஏங்கிற காம்ப்ளெக்ஸ் நம்பர் அதோட மாடுலஸ் வேல்யூ கண்டுபிடிக்கிறேன். அதோட மாடுலஸ் வேல்யூ என்ன இருக்குன்னா
கிரேட்டர் தென் ஒன்னாக இருந்தால் அது மேக்னிஃபிகேஷனாக இருக்கும். அதே நேரத்தில் எஃப் இஸ் செட் டு பி கான்ட்ராக்ஷன், கான்ட்ராக்ஷன் சுருங்குது, அது வந்து மாடு ஏ வந்து லெஸ் தென் ஒன்னாக இருக்கும். அதே நேரத்தில் எஃப் இஸ் செட் டு பி ரொட்டேஷனாக இஃப் மாடுலஸ் ஏ வந்து ஒன்றா இருக்கணும். சரிங்களா? ஸோ இதுதான் இது இங்கே உள்ள கான்செப்ட். ஸோ இது ஆக்சுவலாக என்ன நடக்கணும், இங்கே அதான் நடந்திருக்கும். ஆக்சுவலாக இப்போ இந்த எஃப் ஆஃப் செட் இருக்குது பார்த்தீங்களா, ஆக்சுவலாக எஃப் ஆஃப் செட் இருக்குது பார்த்தீங்களா, அதாவது எஃப் ஆஃப் செட்டு வந்து செட்டு, அதாவது நம்ம என்ன பண்ணது அப்படியே ரொட்டேட் பண்ணுறோம், இது அப்படியே என்னது ரொட்டேட் பண்ணுறோம். ரொட்டேட் பண்ணும்போது என்ன கிடைக்குன்னா இந்த மாதிரி ஒரு இது கிடைக்கும். அப்போ அதோட பொசிஷன் மாறும். பொசிஷன் மாறும்போது அப்போ என்ன ஆங்கிள் அது மாறுது. சரிங்களா? அந்த ஆங்கிள் தான் இது. ரைட்டுங்களா? அப்புறம் எவ்வளோ தூரத்தில் மாறி இருக்குது. சரிங்களா? ஸோ அதுதான் இந்த 2 வேல்யூ. சரிங்களா? ஓகே. ஸோ இப்போ இதை வச்சு தான் ப்ராப்ளம் போட போகிறோம். ரைட்டுங்களா? ரைட். இப்போ ஃபஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். ஏன்னா இது ஒரு முக்கியமான டாபிக்ஸ், அதனால தான் ஒரு 10 நிமிஷம் எடுத்திருக்கேன், பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு இப்போது என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க பாருங்கள். ரொட்டேஷன் எஃப் ஆஃப் செட் ஸ்கொயர் கொடுத்துருக்காங்களா, அட் செட் நாட் ஈக்குவல் 2 + i கொடுத்துருக்காங்க. இப்போ என்ன கேட்டிருக்காங்க, ஆங்கிள் ஆஃப் ரொட்டேஷன் கேட்டிருக்காங்க. ஸோ ஆங்கிள் ஆஃப் ரொட்டேஷன் ஃபார்முலா என்னது, ரொட்டேஷன் ஆஃப் எஃப் ஆஃப் செட் அட் ஏ நாட் இஸ் என்ன ஃபார்முலா சொன்னேன், ஆங்கிள்னா ஆர்க்கு எஃப் டேஷ் ஆஃப் ஏ நாட்னு சொன்னேன்னா ரைட், இது ஃபார்முலா. இப்போ இதை எஃப் டேஷ் கண்டுபிடிக்கலாமா, எஃப் டேஷ் இசட் வந்து 2z வருமா, இதில் ஏ நாட் எஃப் டேஷ் ஆஃப் ஏ நாட்டுங்கிறது இந்த இடத்துல ஏ நாட்டுங்கிறது இந்த 2 + i, அப்போது 2 டைம்ஸ் 2 + i வந்துடும். அப்போது 4 + 2iன்னு வரும். இதுக்கு ஆர்குமெண்ட் கேட்டிருக்கோம். ஆர்குமெண்ட்னா அர்த்தம் tan இன்வர்ஸ், அது ஃபஸ்ட்டு குவார்ட்டர்னால tan இன்வர்ஸ் b/a போட்டுருவோம். சரிங்களா? இது ஃபஸ்ட்டு குவார்ட்டர்னால என்ன போட்டுடலாம் டேரெக்டாக, அதாவது ஆர்க் ஆஃப் 4 + 2i, இது நம்ம +2ல் படிச்சிருப்போம். ஸோ tan இன்வர்ஸ் ஆஃப் b/a 2/4ன்னு வரும், அதாவது tan இன்வர்ஸ் 1/4ன்னு வரும், 1/2ன்னு வரும். ஸோ இது ஆர்குமெண்ட். ரைட்டுங்களா? ரைட்டுங்களா? ஸோ அது ஆங்கிள் ஆஃப் ரொட்டேஷன். இது சப்போஸ் ஸ்கேல் ஃபேக்டர் சப்போஸ் கேட்பாங்க, ஸ்கேல் ஃபேக்டர் அட் ஏ நாட் கேட்டாங்கன்னா என்ன சொன்னேன் ஃபார்முலா, எஃப் டேஷ் ஆஃப் ஏ நாட்டுக்கு மாடுலஸ் வேல்யூ, தட் இஸ் இதுக்கு மாடுலஸ் என்ன வரும், மாடுலஸ் ஆஃப் 4 + 2i, தட் இஸ் √16 + 4, ஸோ √20. ஸோ இந்த மாதிரி நம்ம என்ன செய்யணும், சம் கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? ரைட். ஸோ எக்ஸாம் டைம் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால கொஞ்சம் இதில் வந்து குயிக் ரிவிஷன் சொல்லிடுறேன். சில எக்ஸாம்பிள்ஸ் ப்ராப்ளம் எப்படி பார்க்கணும்னு நான் சொல்லிடுறேன். சரிங்களா? அதை ரைட்டாக பார்த்துக்கோங்க. சரிங்களா? ஸோ இதெல்லாம் இந்த ஆர்மோ சார் புக்லேயே எல்லாம் டெஃபினேஷன் கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? இந்த ஆக்சுவலாக இந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க பாருங்கள். மேப் வந்து எஃப் ஆஃப் செட் ஈக்குவல் செட் ஸ்கொயர் கொடுத்து 1 + iயில் கேட்டிருக்காங்க, ஆங்கிள் ஆஃப் ரொட்டேஷனும் ஸ்கேல் ஃபேக்டரும் கேட்டிருக்காங்க. இதை நம்ம பண்ணிக்கோங்க. சரிங்களா? ரைட். அடுத்த கொஸ்டின் பாருங்கள் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இந்த மாதிரி மேப் கொடுத்து இதுக்கு வந்து என்ன கேட்டிருக்காங்கன்னா, கன்ஃபார்மல் எந்த பாயிண்டில் கன்ஃபார்மல் கேட்டிருக்காங்க, கிரிட்டிக்கல் பாயிண்ட் இருந்தால் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ரைட்டுங்களா? ரைட். இப்போ ஒன்று ஒன்றா பார்ப்போமா, இது குயிக்காக முடிச்சிருவோம். சரிங்களா? ரைட். இப்போ ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க, WS = செட் பவர் n, என்னங்கிறது நேச்சுரல் நம்பர். ரைட்டுங்களா? இது என்னென்ன பாயிண்ட்லலாம் அந்த எஃப் வந்து கன்ஃபார்மல் கேட்டிருக்காங்க. அப்போ நம்ம என்ன பண்ணணும், எஃப் ஆஃப் இசட்னு எடுத்துக்கலாமா, செட் பவர் n, எஃப் டேஷ் செட் போட்டால் வரும் செட் n செட் பவர் n - 1. அப்போ இது என்னென்ன பாயிண்டில் தான் இந்த ஃபங்க்ஷன் வந்து 0 எடுத்துக்காது. ஸோ என்ன பாயிண்டில் 0 எடுத்துக்கும், 0ல் மட்டும்தான் 0 எடுத்துக்கும், எஃப் டேஷ் ஆஃப் 0 தான் 0 வரும். அப்போது செட் = 0 வந்து என்னது ஈஸியாக கிரிட்டிக்கல் பாயிண்ட்டு. அப்போ செட் நாட் ஈக்குவல் 0 ஃபுல்லாக என்னது இஸ் ஆர் கன்ஃபார்மல். ஓகே, எஃப் இஸ் கன்ஃபார்மல் அட் செட் நாட் ஈக்குவல் 0. அப்போ இங்கே செட் நாட் ஈக்குவல் 0 ஒவ்வொரு பாயிண்ட்லையும் என்னது இந்த ஃபங்க்ஷன் வந்து கன்ஃபார்மலாக இருக்கும். சரிங்களா? ஸோ இதெல்லாம் ரொம்ப முக்கியமான கான்செப்ட். ஓகேங்களா? சரி, அடுத்து என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். செகண்ட் கொஸ்டின் வந்து எஃப் ஆஃப் செட் = 1/z கொடுத்துருக்காங்க. ஓகே, நான் எஃப் டேஷ் ஆஃப் z கண்டுபிடிக்கலாமா. ஸோ என்ன வரும், -1/z². ஸோ இது என்ன பாயிண்டில் வந்து உங்களுக்கு கன்ஃபார்மலாக இருக்கும். ஸோ எஃப் டேஷ் ஆஃப் z வந்து z என்ன வரும், z எப்போ நாட் ஈக்குவல் 0வாக இருக்கும், இஃப் சொல்லுங்க போகும் எஃப் ஆஃப் z வந்து இஸ் நாட் ஈக்குவல் 0 ஃபார் ஆல், அதாவது z நாட் ஈக்குவல் 0ல், அதாவது செட்டு நாட் ஈக்குவல் ஃபங்க்ஷன் நாட் டிஃபைன். அப்போது செட்டு நாட் ஈக்குவல் 0ல் இது வந்து என்ன வரும்னா இதாக இருக்கும்.
செட் எஃப் டேஷ் ஆஃப் செட் வந்து ஃபார் ஆல் நாட் ஈக்குவல் 0 வந்துடும். தஃபோர் என்ன அர்த்தம்னா ஜீரோவில் மட்டும் வந்து, அதாவது என்ன அர்த்தம்னா ஜீரோவில் ஆக்சுவலாக அந்த ஃபங்க்ஷன் ஜீரோவில் நாட் டிஃபைன். சரிங்களா? அதாவது ஆக்சுவலாக என்னென்னா ஜீரோவில் ஆக்சுவலாக எஃப் டேஷ் ஆஃப் செட் வந்து நாட் ஈக்குவல் 0. அப்போ ஜீரோவில் ஃபங்க்ஷன் நாட் டிஃபைனாக வந்துடும். அப்புறம் எஃப் இஸ் கன்ஃபார்மல் அட் செட் நாட் ஈக்குவல் 0. ஓகே, ஜீரோவில் ஆல்ரெடி அது கன்ஃபார்மலே கிடையாது. சரிங்களா? அப்போ வந்து என்னது, ஜீரோ தவிர மற்ற எல்லா பாயிண்ட்லையும் இந்த ஃபங்க்ஷன் வந்து கன்ஃபார்மலாக இருக்கும். அதே மாதிரி எஃப் ஆஃப் இசட் ஈக்குவல் டு இசட் ப்ளஸ் 1 பை செட் கொடுத்துருக்காங்க. அப்போது எஃப் டேஷ் ஆஃப் இசட் கண்டுபிடிச்சலாமா? இப்போ 1 ப்ளஸ் மைனஸ் 1 பை செட் ஸ்கொயர். அப்போ ஜீரோன்னு எடுத்துகிட்டு அப்படியே சால்வ் பண்ணுங்க, அவ்வளோதான். இதை எடுத்துக்கிட்டு சால்வ் பண்ணுவோம். இப்போது மைனஸ் 1 பை செட் ஸ்கொயர் ஈக்குவல் டு மைனஸ் 1, செட் ஸ்கொயர் ஈக்குவல் டு 1, செட்ஸ் ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் ஐ வருமா? ப்ளஸ் ஆர் மைனஸ் 1 வரும். சரிங்களா? அப்போ இந்த பாயிண்டில் மட்டும்தான் இந்த ரெண்டு பாயிண்டில் மட்டும்தான் ஃபங்க்ஷன் வந்து கிரிட்டிக்கல் செட்ஸ் ஈக்குவல் டு ஆர் கிரிட்டிக்கல் பாயிண்ட்ஸ். இந்த ரெண்டு பாயிண்ட்ஸ் வந்து கிரிட்டிக்கல் பாயிண்ட்ஸ். சரிங்களா? இது போக மிச்சம் இருக்க பாயிண்ட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா? இது மட்டும் தான் கிரிட்டிக்கல் பாயிண்ட்ஸ். மிச்சம் இருக்க பாயிண்ட்ஸ்லாம் இந்த ஃபங்க்ஷன் வந்து கன்ஃபார்மலாக இருக்கும். ப்ரொவைடட் செட் நாட் ஈக்குவல் 0. செட் நாட் ஈக்குவல் 0, அதாவது செட் நாட் ஈக்குவல் 0 இந்த 3 பாயிண்ட்டை தவிர. ஸோ அதாவது எஃப் இஸ் கன்ஃபார்மல் ஆன் டி ஆன் சி எக்ஸப்ட் ப்ளஸ் ஆர் மைனஸ் 1 0. இந்த 3 பாயிண்ட்டில் மட்டும்தான் இந்த எஃப் வந்து கன்ஃபார்மலாக இருக்காது. அதை தவிர மற்ற எல்லா பாயிண்ட்லேயும் இந்த ஃபங்க்ஷன் வந்து கன்ஃபார்மலாக இருக்கும். ஓகேங்களா? ரைட். ஸோ இதெல்லாம் இங்கே ப்ராப்ளம்ஸ் இருக்குது. நீங்கள் அதே மாதிரி நீங்கள் சால்வ் பண்ணுங்க தான் ப்ராப்ளம் கொடுத்துருக்காங்க. இப்போ ஒரு செட் வந்து எஃப் டேஷ் ஆஃப் நாட் ஈக்குவல் 0 வராது. அப்போ வந்து இதுக்கு வந்து என்னதுன்னா எல்லா பாயிண்ட்லேயும் இந்த ஃபங்க்ஷன் வந்து கன்ஃபார்மலாக இருக்கும். அதே மாதிரி சைன் இசட் நீங்கள் எஃப் டேஷ் காஸ் இசட் 0ன்னு எடுத்துக்கிறீங்க. அப்போ என்னது 2n + 1 வருமா? 2n + 1 π/2 போடுவோம். ஸோ அதிலலாம் இந்த ஃபங்க்ஷன் வந்து கிரிட்டிக்கல் நம்பராக இருக்கும். அதிலலாம் இந்த கன்ஃபார்மலாக இருக்காது. ஸோ இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸ் இங்கே கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி இந்த எக்ஸசைஸ் ப்ராப்ளம் கொடுத்து ஆன்சரும் கொடுத்துருங்க. இதெல்லாம் கண்டிப்பாக நீங்கள் சால்வ் பண்ணணும். கண்டிப்பாக கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ இதை வச்சு ஒரு 17 மினிட்ஸ் போயிடுச்சு. ஓகேவா? கிளியர். அப்போ உங்களுக்கு கண்டுபிடிச்சிருங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். 21 என்ன கொடுத்துருக்காங்கன்னா எஃப் ஆஃப் செட் இப்படி கொடுத்துருக்காங்க. இன்டெக்ரல் ஓவர் சி செட் ஸ்கொயர் மைனஸ் செட் ப்ளஸ் 1 பை செட் மைனஸ் 1 வேர் சிங்கிற கர்வ் வந்து சர்க்கிள்னு கொடுத்துருக்காங்க. சி இஸ் மாட் இஸ் யூனிட் சர்க்கிள் வித் சென்டர் 0,0. இப்போ நான் என்ன பண்ணுறலாம், இந்த ஃபங்க்ஷனை வந்து நான் எவாலுவேட் பண்ணலாமா? ஸோ இந்த ஃபங்க்ஷன் நான் கண்டுபிடிக்க போகிறேன். ஸோ என்ன தேர்த்து யூஸ் பண்ணலாம்னா, நான் வந்து எனக்கு தெரிஞ்சது இந்த மாதிரி வந்து என்ன பண்ணுவேன்னா காசிஸ் இன்டெக்ரல் ஃபார்முலா யூஸ் பண்ணுவேன். பை காசிஸ் இன்டெக்ரல் ஃபார்முலா. காசிஸ் இன்டெக்ரல் ஃபார்முலா. ஆக்சுவலாக இப்போ செட் ஈக்குவல் டு 1 போடுறோம் பார்த்தீங்களா? 1ல் ஆக்சுவலாக என்னென்னா, ஆக்சுவலாக நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த ஃபங்க்ஷன் வந்து அந்த எஃப் ஆஃப் செட் வந்து ஸோ ஆன் த பாயிண்ட் இன்சைட் பாயிண்ட்லையும் செக் பண்ணலாம், ஆன் த கர்வும் செக் பண்ணலாம். சரிங்களா? அது ஒரு ஆக்சுவலாக என்னென்னா காசிஸ் இன்டெக்ரல் ஃபார்முலா என்ன ஃபார்முலா? லெட் எஃப் ஆஃப் செட் பி எ ஃபங்க்ஷன் விச் இஸ் அனலிட்டிக் இன்சைட் ஆன் எ சிம்பிள் க்ளோஸ்டு கர்வ் எக்ஸப்ட் ஃபைனைட் நம்பர் ஆஃப் அதாவது அது வந்து காசிஸ் சிங்குலர் காசிஸ் ரெசிடியூஸ் தியரத்தில் வந்து நான் இப்போ சொன்ன காசிஸ் ரெசிடியூ தியரம். ஓகேங்களா? இப்போ காசிஸ் ரெசிடியூ தியரம் என்னது? எஃப் ஆஃப் செட் பி என் ஃபங்க்ஷன் விச் இஸ் அனலிட்டிக் இன்சைட் அண்ட் ஆன் ஏ சிம்பிள் க்ளோஸ்டு கர்வ் எக்ஸப்ட் ஃபைனைட் நம்பர் ஆஃப் சிங்குலர் பாயிண்ட்ஸ். சரிங்களா? இன்சைட் சி தென் இன்டெக்ரல் எஃப் ஆஃப் செட் டி செட் க்கு 2πi into sum of all the residues at the சிங்குலர் பாயிண்ட்ஸ் நம்ம படிச்சிருப்போம். சரிங்களா? அதே நேரத்தில் காசிஸ் இன்டெக்ரல் ஃபார்முலா என்ன வரும்? அதே தான். லெட் எஃப் ஆஃப் செட் பி எ ஃபங்க்ஷன் விச் இஸ் அனலிட்டிக் இன்சைட் அண்ட் ஆன் எ சிம்பிள் க்ளோஸ்டு கர்வ். ஓகே, லெட் செட் நாட் பி எனி இன்டீரியர் பாயிண்ட் ஆஃப் சி. தென் இந்த எழுதியிருப்போம் இன்டெக்ரல் எஃப் ஆஃப் செட் பை ஆக்சுவலி இங்கே எஃப் வேறு ஜி எடுத்துக்கோண்ணா. ஜி ஆஃப் செட் பை செட் மைனஸ் ஏ டி செட் வந்து 2πi எஃப் ஜி ஆஃப் ஏன்னு எழுதியிருப்போம். சரிங்களா? இதே நேரத்தில் இங்கே செட் மைனஸ் ஏ த ஹோல் ஸ்கொயர்னு இருந்துச்சுன்னா ஜி டேஷ் அதே ஜி ஆஃப் ஏ தான். ஜி ஆஃப் செட் டி செட் 2πi இங்கே 1 ஃபேக்டோரியல் இங்கே ஜி டேஷ் ஆஃப் ஏன்னு எழுதணும். அடுத்து செட் மைனஸ் ஏ த ஹோல் கியூப் ஜி ஆஃப் செட் டி செட் இருந்துச்சுன்னா 2πi இங்கே 2 ஃபேக்டோரியல் இங்கே ஜி டபுள் டேஷ் ஆஃப் ஏன்னு எழுதணும். அவ்வளோதான். ஸோ கான்செப்ட் புரியுங்களா? அதாவது என்னென்னா
ஒரு ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இதுதான் ஆக்சுவலாக இதுதான் இந்த கர்வ், சிம்பிள் க்ளோஸ்டு கர்வ் வந்து சி, ரைட்டுங்களா? இதுதான் சி, ரைட்டா? இந்த இந்த ஏங்கிறது இதுக்குள்ள ஒரு பாயிண்ட், சரிங்களா? அப்போது எஃப் வந்து இந்த இங்கே உள்ள ஒவ்வொரு பாயிண்ட்லேயும் என்னது அனலிட்டிக்காக இருக்குது, சரிங்களா? அனலிட்டிக்காகவும் இருக்குது. இந்த பவுண்ட்ரிலேயே என்னது அனலிட்டிக்காக இருக்குது. அந்த கர்வோட பவுண்ட்ரி அனலிட்டிக்காக இருந்தால் இந்த இதை யூஸ் பண்ணலாம். இந்த இடத்துல பவுண்ட்ரியில் இருந்தாலும் யூஸ் பண்ணிக்கலாம், சரிங்களா? அதுதான் அதுக்காக தான் தெரிஞ்சு. அப்போ செட்ஸுகள் ஒன்றில் வந்து என்னது இந்த பவுண்ட்ரியிலே என்னது இது வந்து அனலிட்டிக்காக இருக்குன்னா அதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அந்த பாயிண்ட்லேயே, சரிங்களா? அதுக்காக தான் அந்த தீர்த்து சொல்கிறது, ரைட்டுங்களா? ரெசிடியூஸ் தீர்த்தில் அதே மாதிரி தான். அந்த பவுண்ட்ரியிலே இருந்தால் அதை நம்ம எடுத்துக்கணும், சரிங்களா? சம் ஆஃப் ரெசிடியூஸில் அந்த பாயிண்ட்டையும் சேர்த்துக்கணும், ரைட்டுங்களா? ரைட். இப்போ யூஸ் பண்ணால் என்ன வரும் பாருங்கள். ஸோ இப்போ இது என்ன இந்த மாதிரி இருக்கா? இப்போ என்ன எழுதணும்? எஃப் ஆஃப் இசட் சி கூட என்ன வந்துடும்? இன்டெக்ரல் ஓவர் சி வந்துருச்சா? 2πi g ஆஃப் ஏங்கிறது 1, சரிங்களா? இப்போ g ஆஃப் இசட்டுங்கிறது இந்த நியூமரேட்டர் ஃபங்க்ஷன். இப்போ 2πi g ஆஃப் 1 போட்டால் என்ன வரும் பாருங்கள், 1 -1 +1, அப்போது 2πi ஆன்சர். அப்போ எஃப் ஆஃப் இசட் வந்து என்னது 2πi ஆன்சர், ரைட்டா? ஸோ இப்போ கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். கொஸ்டினில் எஃப் ஆஃப் இஸ் இன் அண்ட் ஆன் சி. ஸோ இந்த சி கொடுத்துருக்காங்க, அந்த கர்வ் கொடுத்துருக்காங்க. இந்த கர்வில் இன்சைடையும் அந்த ஆன் சிலையும் என்னது அனலிட்டிக்காக கேட்டிருக்காங்க, எஸ், ரைட்டுங்களா? இப்போ எஃப் ஆஃப் இசட்டோட வேல்யூ 2πiன்னு கேட்டிருக்காங்களா? எஃப் ஆஃப் இசட்டோட வேல்யூ என்ன கேட்டிருக்காங்க பாருங்கள், 2πiன்னு கொடுத்துருக்காங்க. எஃப் ஆஃப் இசட்டோட வேல்யூ வந்து 2πi கிடையாது, 2πi கிடையாது, 1/2πi கிடையாது, 2πi. அதனால் இது ரிஜெக்ட் ஆகிடும். இதுக்கு வந்து சிம்பிள் போல்ஸ் இருக்கான்னு கேட்டிருக்காங்க. இது வந்து இது கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷன்ஸ், இதுக்கு வந்து போல்ஸ்லாம் கிடையாது. ஸோ நாட் அனலிட்டிக்னு கேட்டிருக்காங்க. நோ, இஸ் அனலிட்டிக், சரிங்களா? அந்த 3 ஆப்ஷன் ரிஜெக்ட் ஆகிடும். ஃபஸ்ட் ஆப்ஷன் தான் இது கரெக்டான ஆன்சர், ரைட்டுங்களா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து என்னென்னா, எனக்கு இதில் வந்து உடன்பாடே இல்லை. இங்கே பாருங்கள், வேல்யூ ஆஃப் த இன்டெக்ரல் ds/yன்னு கொடுத்துருக்காங்க. இஸ் வித் ரெஸ்பெக்ட் டு த டிரான்ஸ்ஃபர்மேஷன் இசட்னு கொடுத்துருக்காங்க. இசட்னா என்னது? இசட் சீக்கிரம் இப்படியே இருக்கணும். ஒன்று எஃப் ஆஃப் இசட்னு கொடுக்கணும், இல்லை டபிள்யூன்னு கொடுக்கணும். ஓகே, ஸோ இதெல்லாம் நான் டிஸ்கஸ் பண்ண விரும்பலை. ஓகே, ரைட். கொஸ்டின் நம்பர் 23. கொஸ்டின் நம்பர் 23 என்னன்னா லாரன்ஸ் சீரிஸ் பக்கம் போகிறோம், ரைட்டுங்களா? ரைட். இப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா, இந்த எஃப் ஆஃப் இசட் இப்படி கொடுத்துருக்காங்களா, செட் பை செட் -1 செட் -3ன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ இதை வந்து நம்ம என்ன பண்ணணும், இந்த மாதிரி கொடுக்கும்போது நம்ம பார்ஷியல் ஃப்ராக்ஷன் நம்ம பிரிச்சுக்குவோம், சரிங்களா? அப்போ எப்படி பிரிக்கலாம்? இதை a பை செட் -1 b பை செட் -3 எழுதுவோமா? அப்போது செட்ஸ் ஈக்குவல் டு a டைம்ஸ் செட் -3 b டைம்ஸ் செட் -1. அப்போது செட்டுக்கு என்ன வேல்யூ அலாட் பண்ணலாம்? 1 கொடுக்கும்போது புட்டு இசட் சீக்கிரம் 1 போடும்போது என்ன ஆயிரும்? 1 ஈக்குவல் டு 1 -2a கிடச்சிரும். a வந்து -1/2, சரிங்களா? அடுத்தது புட்டு செட் ஈக்குவல் டு 3 கொடுப்பேன். 3 கொடுக்கும்போது இங்கே 3, இது 0 ஆயிரும். இங்கே 2b கிடைக்கும். b வந்து 3/2ன்னு கிடச்சிருக்கும், கரெக்டுங்களா? ஸோ அப்போ ab கிடச்சாச்சு. அப்போ இந்த ஃபங்க்ஷனை மாற்றிக்கலாமா? எஃப் ஆஃப் செட் வந்து இந்த மாதிரி மாறிடுச்சு. ஸோ -1/2 செட் -1 ப்ளஸ் 3/2 1/செட் -3, கரெக்டா? ரைட். இப்போ வந்து என்ன கொடுத்துருக்காங்க, இந்த சீரீஸ் வந்து இஸ் வேலிட் ஃபார் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அதாவது இந்த சீரீஸ் இந்த பாயிண்டில் மட்டும்தான் அது கன்வர்ஜென்ட்டாக இருக்குன்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, ரைட். நான் என்ன பண்ணுறேன்னா, இந்த லெட் டேக் செட் -1 யூன்னு எடுத்துக்கிறேன். அப்போ என்ன ஆகும்னா 0 mod u லெஸ் தென் 2ன்னு வந்துடும், சரிங்களா? அப்போ இதை ஃபுல்லாக இசட்டை ஃபுல்லாக யூக்கு மாற்றுறேன், சரிங்களா? அப்போ என்ன வரும் பாருங்கள். அப்போ எஃப் ஆஃப் இதை ஃபுல்லாக யூக்கு மாற்றுமா? அப்போ எஃப் ஆஃப் யூ என்ன வரும் பாருங்கள், ஏக்கு பதில் என்ன ஏ இந்த இருக்குது ஸ்பாட் -1/2 செட் -1 தான் யூ, அப்போ யூன்னு எழுதிடலாம். ப்ளஸ் 3/2 இங்கே 1/செட் -3. அப்போ இந்த இடத்துல -2 போட்டால் வரும், u -2ன்னு வந்துருமா பாருங்கள். அதாவது செட் -1 யூ, அப்போ இதில் -3 வேணால் இங்கே -2 போடணும், அப்போது வந்துருச்சு. அப்போது நான் என்ன பண்ணேன்னா, இந்த சீரீஸை வந்து இந்த மாதிரி எழுதணும், சரிங்களா? இந்த மாதிரி எழுதணும். அப்போ நான் என்ன பண்ணலாம்னா, ஆக்சுவலாக இது ஒன்றும் பிரச்சனை இல்லை, mod u லெஸ் தென் 1 அப்படிங்கிறதுனால நம்ம இது ஒன்றும் பிரச்சனை பண்ணாது. இப்போ இதை தான் நம்ம பண்ணணும். mod u லெஸ் தென் 1னா, ஸோ mod u லெஸ் தென் 2, அப்போ u/2 என்ன வரும், லெஸ் தென் 1 வந்துடும். ஓகேவா? ஸோ அப்போ என்ன பண்ணால் இந்த சீரீஸை ஒரு சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுவேன். ஓகே, அப்போ எஃப் ஆஃப் u -1/2u, இது என்ன பண்ணுறேன்னா 3/2 u/2, இந்த 2வை -2 காமன் எடுத்துருவேன். -2 காமன் எடுத்து என்ன வந்துடும்னா 1 - u/2ன்னு வந்துடும். ஓகேவா? அப்போது இதை வந்து -1/2u, இந்த மைனஸ் இங்கே சேர்த்துக்கலாம், -3/4 1 - u/2 ஹோல் இன்வெர்ஸ்னு வருது. இப்போ இது என்னென்னா
பைனாமியல் சீரிஸ். ஸோ u/2 இது எப்போ கன்வெர்ஜ் ஆகும்? mod u/2 லெஸ் தென் 1. ஸோ அதான் இங்கே வந்திருக்கு. அப்போ என்ன பண்ணிக்கலாம்னா இதை இப்படி எழுதிக்கலாம். -1/2u -3/2 ஃபார்முலானது 1 + u/2 + u/2 the whole square அப்படி எழுதுவோமா? ஸோ அது வந்துடும். இதை எக்ஸ்பேண்ட் பண்ணால் உங்களுக்கு இந்த இது கொடுத்துருக்காங்க, அவ்வளோதான். ஸோ இதுக்கு ஃபஸ்ட் ஆப்ஷன் கரெக்டு. இதுதான் இந்த கொடுத்துருக்காங்க. மறுபடியும் யூக்கு பதில் z-1 ரீப்ளேஸ் பண்ணுங்க, இந்த ஆன்சர் கிடச்சிடும். ரைட்டுங்களா? அந்த யூ கொடுத்துருக்கோமா? யூக்கு பதில் என்ன செஞ்சுருக்கீங்க? மறுபடியும் ரீப்ளேஸ் பண்ணி யூக்கு பதில் z-1 கொடுத்துருங்க. ஸோ ஒரிஜினல் ஆன்சர் கிடச்சிடும். ரைட்டுங்களா? இந்த இடத்துல z-1 வந்துடும். அதே நேரத்தில் இந்த இடத்துல z-1/2 z-1/2 the whole square வந்துடும். சரிங்களா? இதுக்கு ஆப்ஷன் வந்து ஃபஸ்ட் ஆப்ஷன் இது கரெக்டு. ஓகேங்களா? ஸோ இது முக்கியமான கொஷின்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். 24th கொஸ்டின். ஓகே, எல்லாத்துலேயும் ஒரு சின்ன சின்ன ட்விஸ்ட் இருக்குங்க. கொஸ்டின்ஸ் ஆக்சுவலாக இது எல்லாமே கொஞ்சம் ஆக்சுவலாக இது என்னென்னா, இது பார்த்தோன்னே நமக்கு என்னது ஒரு சின்ன குழப்பம் வருது. போல்ஸில் தான் நம்ம கண்டுபிடிப்போம். ஆக்சுவலாக நம்ம என்ன பண்ண இன்டெக்ரல் என்ன பண்ணுவோம்னா, காசிஸ் ரெசிடியூஸ் போகும்போது போல்ஸ் வச்சு தான் நம்ம அந்த கதையை முடிப்போம். சரிங்களா? இங்கே காசிஸ் இன்டெக்ரல் வரும்போது அந்த மாதிரி ஃபார்மெட்லேயே இல்லை. சரிங்களா? அப்போ நம்ம என்ன பண்ணுவோம்னா புதுசாக ஒரு இதை யூஸ் பண்ணுவோம். ஆக்சுவலாக என்னென்னா, ஒரு முக்கியமான தியரம் வச்சுக்கோங்க. if has an isolated singular point, isolated singular point a belongs to d. fங்கிறது சம் dலேருந்து சிக்கு போகக்கூடிய ஒரு மேப்புன்னு வச்சுக்கோங்க. ஓகே, ரைட். ஸோ இது அனாலிட்டிக்கல் மேப்பு. சரிங்களா? ஸோ ஐசோலேட்டட் சிங்குலர் அட் ஏல இருக்குது. தென் ரெசிடியூஸ் ஆஃப் f of z at z equal to a. சரிங்களா? இது எப்படி எழுதிக்கலாம்னா equal to b1 1/2πi integral c f of z dz எழுதிக்கலாம். அது ஒரே ஒரு சிங்குலர் பாயிண்ட் இருக்கா? ஸோ அதே தான். இப்போ நம்ம காசிஸ் ரெசிடியூ தேர் தான் எழுதியிருக்கிறோம். காசிஸ் ரெசிடியூ தேர் வந்து போலில் மட்டும் கண்டுபிடிச்சிருப்போம். சரிங்களா? போலில் மட்டும் கண்டுபிடிச்சிருப்போம். ஸோ இங்கே வந்து என்ன ஐசோலேட்டட் சிங்குலர் பாயிண்டில் எதுலேயும் கண்டுபிடிச்சிக்கலாம். சரிங்களா? ரைட். இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, எனக்கு இது வழியாக பண்ணுறது கஷ்டம். சரிங்களா? இது வழியாக எனக்கு இது ரெசிடியூஸ்லாம் பண்ண முடியுமா? அதாவது இங்கே என்னென்னா செட் ஈக்குவல் 0. இப்போ ஃபஸ்ட்டு இது வச்சுக்குமா, கர்வ் வந்து என்னது சி, இது வந்து சின்னு மாற்றிக்கிறேன். சி இஸ் த கர்வ் மாடு செட் ஈக்குவல் 1. சரிங்களா? இதான் அந்த கர்வ். இது வந்து பாராமெட்ரிசேஷனில் கொடுத்துருக்காங்க, நான் வந்து மாற்றியாச்சு. ஸோ இப்படி கொடுத்துருக்காங்க. சி sin 1/z dz இந்த இன்டெக்ரல் வேல்யூ கேட்டிருக்காங்க. சரிங்களா? அதாவது இந்த இன்டெக்ரல் வேல்யூ கேட்டிருக்காங்க. நான் என்ன செய்ய போகிறேன், ரொம்ப சிம்பிளாக பண்ண போகிறேன். ஸோ இந்த மாதிரி ரெசிடியூஸ் பக்கம் போகாமல் இது வரேன். இந்த b1னா யாருன்னா, இப்போ லாரன்ஸ் சீரிஸை வந்து பொறுத்த 2 தான் பிரிப்போம். ஒன்று பாசிட்டிவ் பவர்ஸ் ஆஃப் செட் மைனஸ் ஏ, இன்னொன்று நெகட்டிவ் பவர்ஸ் ஆஃப் செட் மைனஸ் ஏன்னு வருமா? ஸோ அதில் செட் மைனஸ் ஏ 1/செட் மைனஸ் ஏயோட கோஎஃபிஷியன்ட் தான் இது. ரைட்டுங்களா? ஸோ புரியுதுங்களா? அதாவது இப்படி பிரிச்சிருப்போம்ல, நீங்கள் லாரன்ஸ் சீரிஸை பாசிட்டிவ் பவர்ஸ் நெகட்டிவ் பவர்ஸ் பிரிப்போம்னா, b1ங்கிறது ஃபஸ்ட்டு நெகட்டிவ் பவர்ஸ் ஆஃப் செட் மைனஸ் சி. ரைட்டுங்களா? அதாவது கோஎஃபிஷியன்ட் ஆஃப் 1/செட் மைனஸ் ஏ இன் த லாரன்ஸ் சீரிஸ் இன் எக்ஸ்பான்ஷன் ஆஃப் f of z. சரிங்களா? ஸோ அதான் இப்போது நான் இதை எக்ஸ்பேண்ட் பண்ணுறேன். இதான் என்னோடய f of z. இதை எக்ஸ்பேண்ட் பண்ணால் என்ன வரும் பாருங்கள். இந்த க்ளோஸ் சி 1/z/1 ஃபேக்டோரியல் மைனஸ் 1/z³ 3 எழுதியாச்சு. சரிங்களா? இது அப்போது இப்போ இது என்ன வரும், இந்த இது யூஸ் பண்ணுறேன். அப்போ என்ன வரும் பாருங்கள், ஐங்கிறது என்னன்னு பாருங்கள். இது அதாவது இது கொடுத்துருக்காங்க. அப்போது 2πi இன்ட்டு b1 என்னது பாருங்கள், கோஎஃபிஷியன்ட் வரும் 1ன்னு வந்திருக்கு. அப்போ இந்த இன்டெக்ரல் வேல்யூ என்னது 2πi ஆன்சர். சரிங்களா? இந்த இன்டெக்ரல் வேல்யூ 2πiங்கிற ஆன்சர். புரியுதுங்களா உங்களுக்கு? ஸோ கிரிட்டிக்கல் திங்ஸ் இது, அந்த b1 கண்டுபிடிக்கணும், அவ்வளோதான். அப்போது ஃபஸ்ட் ஆப்ஷன் வந்து தப்பு, இது கரெக்டு. ரைட்டுங்களா? அப்போ அடுத்து இந்த இது கொடுத்துருக்காங்க, அதுக்கு நான் அதே இதை யூஸ் பண்ணுறேன். i equal to integral over c sin 1/z² கொடுத்துருக்காங்க. இப்போ நான் என்ன பண்ணுறேன், அதே தான் எழுதுகிறேன். இங்கே நான் என்ன 0 ஆகும். ஆக்சுவலாக இந்த integral over c 1/z² தான் ஸ்டார்டிங் பாயிண்ட்டே இருக்கும். 1/z² the whole cube by 3 ஃபேக்டோரியல் இப்படி இருக்கும். இதில் என்ன பண்ணோன்னா 2πi இந்த இது போடுறேன். சரிங்களா? இது இன்டெக்ரல் வேல்யூ கொடுத்துட்டாங்க, கிராஸ் மல்டிப்ளை பண்ணுறேன். 2πi போட்டாச்சு. இதான் f of z. f of zல என்ன பண்ணுறேன், b1 கண்டுபிடிக்க. f of z என்னது
b1 கண்டுபிடிக்கணும். 2πi இன்ட்டு b1 அர்த்தம் இதோட 1 செட்டு 1 செட்டோட கோஎஃபிஷியன்ஸ் இது இங்கே இல்லவே இல்லை. அப்போது இந்த இன்டெக்ரல் வேல்யூ 0 வந்துருச்சு. இப்போ என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ இந்த இன்டெக்ரல் வேல்யூ 1ன்னு கொடுத்துருக்காங்க, அது ராங். 2πன்னு கொடுத்துருக்காங்க, ராங். ஸோ இது மட்டும் கரெக்ட். ஓகே, ஸோ இது ஒரு முக்கியமான ட்ரிக்குங்க. அந்த லாரன்ஸ் சீரிஸ் கோஎஃபிஷியன்ட்டை வச்சு நம்ம இன்டெக்ரல் வேல்யூ கண்டுபிடிச்சிடலாம். ஸோ அனதர் ட்ரிக், சரிங்களா. நம்ம காசிஸ் இன்டெக்ரல் ஃபார்மில் போக வேண்டாம். ரெசிடியூஸில் வந்து இங்கே இந்த ரெசிடியூஸ் வச்சு பண்ணாமல் இதை வச்சு பண்ணிடலாம். ரெசிடியூஸ் வந்து போல்ஸ் தான் நம்ம பண்ணியிருப்போம், சரிங்களா. ஐசோலேட் சிங்குலர் பாயிண்ட்ஸ் ஜென்ரலாக பண்ணியிருக்க மாட்டோம். ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம்னா இந்த இதை வச்சு பண்ணிடுவோம். ரெசிடியூஸ் வச்சு இந்த லாரன்ஸ் சீரிஸ் கோஎஃபிஷியன்ட்டை 1 செட் மைனஸ் ஏ வச்சு நம்ம b1 கண்டுபிடிச்சி இன்டெக்ரல் நம்ம பண்ணிடுவோம். ஓகேங்களா, ரைட். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள் என்ன கொடுத்துருக்காங்கன்ட்டு. நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஒரு என்ன கொடுத்துருக்காங்க 25th கொஸ்டின் பாருங்கள். என்ன கொடுத்துருக்காங்கன்னா எஃப் ஆஃப் இசட் என்டையர் ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க. எஃப் ஆஃப் இசட் இசட் டென்ஸ் 0 இருக்கும், எஃப் ஆஃப் இசட் டென்ஸ் இசட்னு கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் என்னென்னு கேட்டிருக்காங்க, ரைட்டுங்களா. ஸோ இதை எப்படி ஆன்சர் பண்ணலாம்னு பாருங்கள். ஆக்சுவலாக அது நம்ம கவுண்டர் எக்ஸாம்பிள் கொடுத்தா ரிஜெக்ட் பண்ணணும். நம்ம இதிலே ஒரு சின்ன ட்ரிக் இருக்குது. எல்லாமே கொஞ்சம் காம்ப்ளெக்ஸ்ஃபுல்லாக ரொம்ப ட்ரிக்கியான கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ வி கேனாட் ஆன்சர் ஈஸிலி, ரைட். ஸோ நான் வந்து என்ன செய்யணும், எஃப் ஆஃப் இசட் செட்டுன்னு எடுத்துக்கிறேன். இப்போ லிமிட்டு செட் டென்ஸ் டு இன்ஃபினிட்டி, அதாவது பாலினாமியல் எஃப் ஆஃப் இசட் என்ன இன்ஃபினிட்டி வந்துடும். அப்போது கொடுத்துருக்க அசம்ஷன் இந்த ஃபங்க்ஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணுது. இப்போ என்ன பண்ணோம்னா இதுக்கு வந்து அவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா ரெசிடியூஸ் இருக்கான்னு கேட்டிருக்காங்க. எஃப் ஆஃப் இசட்டுக்கு ரெசிடியூஸே கிடையாது, சரிங்களா. சிங்குலர் பாயிண்ட்டே கிடையாது. ஸோ ரெசிடியூஸ் பேச முடியாது, சரிங்களா. இப்போது பிரச்சனை வந்து நம்ம இது வரைக்கும் என்ன பண்ணியிருப்போம்னா அதாவது போல்ஸ் அட்டு காம்ப்ளெக்ஸ் நம்பரில் பண்ணியிருப்போம், அட் இன்ஃபினிட்டியில் பார்க்க மாட்டோம், சரிங்களா. இப்போது இன்ஃபினிட்டியில் ஆக்சுவலாக இன்ஃபினிட்டிலையும் நிறையா கொஸ்டின் கேட்குறாங்க. அட் இசட்ஸ் ஈக்குவல் டு காம்ப்ளெக்ஸ் நம்பர் அட்டு காம்ப்ளெக்ஸ் நம்பரில் பண்ணியிருப்போம் போல்ஸ் அட்டு. இங்கே அட்டு இன்ஃபினிட்டிலேயே நம்ம பண்ணலாம். இன்ஃபினிட்டிலேயே என்ன செஞ்சலாம், செக் பண்ணலாம். இன்ஃபினிட்லேயே போல்ஸ் கண்டுபிடிக்கலாம், ரிமூவல் சிங்குலாரிட்டி, எசன்சி சிங்குலாரிட்டி எல்லாமே அட் இன்ஃபினிட்டியில் கண்டுபிடிக்கலாம், சரிங்களா. ஸோ அதுக்கு என்ன ட்ரிக்குனா இப்போ இதை கொஸ்டின் வச்சுக்கோங்க. இப்போ அட் இன்ஃபினிட்டியில் கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. அட் இன்ஃபினிட்டியில் ஏதோ ஒன்று கேட்குறாங்க, சரிங்களா. போல்ஸ் ஜீரோஸ் எதுனாலும் கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. நான் வெரி சிம்பிள், நான் ஒன்றுமே பண்ண மாட்டேன், ஒரே ஒரு வேலையை மட்டும் பார்ப்பேன். ஸோ என்ன ஒர்க்குனா இதை அப்படியே நான் மாற்றுவேன். அதாவது ஸோ ஜி ஆஃப் 1/w கண்டுபிடிப்பேன். ஜி ஆஃப் டபிள்யூனா எஃப் ஆஃப் 1/w, கரெக்டாக. இதை அப்படியே மாற்றுறேன். அதாவது எனக்கு இசட்டு, அதாவது எனக்கு வந்து எனக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் எங்கேருந்து தேவைப்படுதுன்னா அட் இன்ஃபினிட்டியில் எஃப் ஆஃப் இசட்லேருந்து எனக்கு இன்ஃபர்மேஷன் தேவைப்படுது, சரிங்களா. அந்த இன்ஃபர்மேஷன் எப்படி நான் வாங்குவேன்னா டபிள்யூஎஸ் ஈக்குவல் 1/z 0 இதில் கொடுக்கும்போது எனக்கு ஜி ஆஃப் இசட்னு கிடச்சிரும். இப்போ இதோட ரிசல்ட் எனக்கு இங்கே கிடச்சிரும். இதை கிடச்ச ரிசல்ட் தான் இங்கேயும் சேம் கொண்டு வருவோம், அவ்வளோதான், சரிங்களா. கொஞ்சம் புரியுதுங்களா உங்களுக்கு? சரி, கொஞ்சம் நான் சொல்கிறேன் பாருங்கள். இப்போ ப்ராப்ளம் போடும்போது தெரியும். இப்போது அட் செட்ஸ் இன்ஃபினிட்டினாலே இதான் கரெக்டாக. ஜி ஆஃப் டபிள்யூஎஸ் ஈக்குவல் எஃப் ஆஃப் 1/w எடுத்துக்கலாமா. அப்போது இது எஃப் ஆஃப் 1/w 1/wன்னு வந்துடும். அப்போ இதுதான் ஒரு ஃபங்க்ஷன் மாதிரி நீங்கள் பாருங்க, இதான் ஒரு ஃபங்க்ஷன் மாதிரி பாருங்கள். இப்போ அட்டு 0ல் இதோட எஃபெக்ட் என்ன ஆகுதுன்னு பாருங்கள். அட்டு 0ல் என்ன ஆகும் பாருங்கள். ஸோ அட்டு 0ல் செட்ஸ் ஈக்குவல் 0 இஸ் என்ன சிங்குலர் போல்ஸ் வரும், இஸ் சிம்பிள் போல். சிம்பிள் போல் யாருக்கு, ஜி ஆஃப் டபிள்யூ. ஓகே, அப்போ இதோட ரிஃப்ளெக்ஷன் அப்படியே இங்கே ரிஃப்ளெக்ஷனை மாற்றுங்க, அவ்வளோதான். 0ன்னு போட்டுறீங்களா. அப்போது தஃபோர் டபிள்யூஎஸ் டபிள்யூஎஸ் ஈக்குவல் 0, தஃபோர் செட்ஸ் ஈக்குவல் இன்ஃபினிட்டி இஸ், அது அப்படியே மாற்றாதீங்க, இஸ் எஃப் ஆஃப் இசட், அவ்வளோதான். அப்போ செட்ஸ் ஈக்குவல் 0 வந்து சிம்பிள் போல் இருக்குது, சரிங்களா. சிம்பிள் போல் இருக்குது. சிம்பிள் போல் மட்டுமா இருக்கான்னு தெரியல, சிம்பிள் போல் இருக்குது. என்ன கொடுத்துருக்காங்கன்னா சிம்பிள் போல் இருக்குது. இப்போ என்ன கொடுத்துருக்காங்க, எசென்சியல் சிங்குலர் பாயிண்ட்னு கொடுத்துருக்காங்க. அதனால் தேர்ட் ஆப்ஷன் ரிஜெக்ட் ஆகிரும். இப்போது இது ரெண்டில் ஏதாச்சும் ஒன்று சிம்பிள் போல், இது ரெண்டில் ஒன்று அடுத்து நான் ஃபங்க்ஷன் கொடுப்பேன். இன்னொரு ஃபங்க்ஷன் எடுத்துக்கிறேன், எஃப் ஆஃப் செட் செட் ஸ்கொயர் எடுத்துக்கிறேன். செட் ஸ்கொயர் எடுத்துக்கலாமா. இப்போ நான் இதே அப்ளை பண்ணுறேன். அட்டு இன்ஃபினிட்லாம் செக் பண்ணணும். ஜி ஆஃப் டபிள்யூஎஸ் ஈக்குவல் டு 1/f ஆஃப் 1/w, தஃபோர் 1/w ஸ்கொயர்னு வந்துருச்சா. தஃபோர் செட்ஸ் டபிள்யூஎஸ் ஈக்குவல் 0 இஸ் எ டபுள் போல் ஃபார் என்ன வரும், ஜி ஆஃப் டபிள்யூக்கு வந்துருச்சு. அப்போது இது அப்படியே ரிஃப்ளெக்ஷன் இசட்டில் கொடுங்க. அப்போ செட்ஸ் ஈக்குவல் இன்ஃபினிட்டி இஸ் எ
டபுள் போல் ஃபார் எஃப் ஆஃப் இசட். அப்போது என்ன சொல்லியிருக்க, இசட் இன்ஃபினிட்டிங்கிறது இந்த எஃப் ஆஃப் இசட்டுக்கு டபுள் போலாகவும் இருக்குது. அப்போ அவங்க என்ன கொடுத்துருக்காங்க, சிம்பிள் போலும் கொடுத்துருக்காங்க, அதனால் ரிஜெக்ட் ஆயிரும். அதான் இங்கே கான்செப்ட். ஸோ இப்போ என்ன, அதாவது நீ நாட் பி சிம்பிள், ரைட்டுங்களா, அதுதான் அவங்க கொடுத்துருக்காங்க. அப்போ ஃபோர்த் ஆப்ஷன் வந்து கரெக்ட், ஓகேங்களா. ஸோ இது ரொம்ப ட்ரிக்கியான கொஷின்ஸ், ஓகேங்களா. ரைட். அடுத்து 26 நம்ம ஈஸியான கொஷின் தான். 26 குரூப் தியரி அப்படியே இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷலாக இருக்கும். ஸோ 26 ரொம்ப ஈஸி. இப்போ ஆர்டர் ஆஃப் ஜி வந்து என்ன கொடுத்துருக்காங்க, 231 கொடுத்துருக்காங்களா. ஸோ சம் பண்ணால் 6 வருது. இப்போ 3 எல்லாம் டிவைட் பண்ணலாம். 3 7 77 7 11 வந்துருமா. ஸோ அப்போ 3 × 7 × 11 பை காசிஸ் பை சைலோஸ் தியரம். சைலோஸ் தியரம் என்னது, பை சைலோஸ் தியரம். சைலோஸ் தியரம் படி G has a silo subgroups of order 3. 3ல ஒரு சைலோ சப்குரூப் இருக்கும், 3ல 3 சைலோ சப்குரூப் இருக்கும், ஆர்டர் 7ல 7 சைலோ சப்குரூப் இருக்கும், 11 இருக்கும். அப்போ எல்லாமே ப்ரைம் ஆர்டர் தான் இருக்கும், சரிங்களா. அப்போது ஆர்டர் 3ல எத்தனை எலமெண்ட்ஸ் இருக்குன்னா 3 அதாவது நமக்கு தெரியும். ஸோ ஒரு குரூப்போட ஆர்டர் வந்து ஆர்டர் ஆஃப் ஜி வந்து ப்ரைம். பொதுவாக இதை கம்பேர் பண்ணி ஜி பொதுவாக ஆர்டர் ஆஃப் ஜி வந்து ப்ரைம்னு வச்சுக்கோங்க. இது ஃபைனைட் குரூப்பு. அப்போது ஸோ இதோட எலமெண்ட்ஸோட எல்லா ஆர்டர் என்னது ஃபைனைட் ஆர்டர் இருக்கும். ஐடென்டி எலமெண்ட்டோட ஆர்டர் வந்து 1 வரும். அது தவிர மற்ற எல்லா நான் ஐடென்டி ஆர்டர் வந்து பி வரும், சரிங்களா. அப்போது ஃபார் ஏ நாட் ஈக்குவல் டு ஜி இன் ஜி, ஓகே, ஆர்டர் ஆஃப் என்ன வரும்னா பி வந்துடும். ஓகே, அப்போ எத்தனை எலமெண்ட்ஸ் ஆர்டர் வந்து பி வரும், ஐடென்டி தவிர மற்ற எல்லா எலமெண்ட்டும் ஆர்டர் பின்னு சொல்லியிருக்கோம். அப்போ ஒன்று அர்த்தம் நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் வந்து P-1. அதாவது சிம்பிளாக சொல்கிறது இருந்தால் நீங்கள் இது சைக்கிளிக் குரூப் தானே, அப்படி பேசுவோம். சைக்கிளிக் குரூப் தான் ஆஃப் ஆர்டர் பி. அப்போ நம்பர் ஆஃப் எலமெண்ட் ஆஃப் ஆர்டர் பி கண்டுபிடிக்கலாமா. அதுக்கு என்ன பண்ணுவோம், ஸோ ஆயிலர் கோஷின்னா பை ஆஃப் பின்னு கண்டுபிடிக்கும். இது ஃபார்முலானது P-1, ஓகேங்களா. ஸோ இதான் இப்போ நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் இப்போ ஆர்டர் வந்து பிலேருந்து P-1 எலமெண்ட்ஸ் இருக்கும். இப்போ ஆர்டர் 3ல எத்தனை எலமெண்ட்ஸ் இருக்கும், பை ஆஃப் 3, அதாவது 2 எலமெண்ட்ஸ். இதில் பை ஆஃப் 7, தட் இஸ் 6 எலமெண்ட்ஸ். இதில் பை ஆஃப் 11, 10 எலமெண்ட்ஸ், ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி ஒரு சிம்பிளாக நம்ம ஆன்சர் பண்ணலாம், சரிங்களா. இதில் சைலோஸ் குரூப் தியரிலாம் எல்லாமே வீடியோஸ் போட்டாச்சு, ரைட்டுங்களா. இதை பற்றி நான் ஃபைனைட் சைக்கிள் குரூப் பற்றி நிறைய வீடியோஸ் போட்டாச்சு, இதில் பார்த்துக்கோங்க, ரைட்டுங்களா. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். 27 என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஆர்டர் வந்து 12. ஸோ ஆர்டர் 12 குரூப் கொடுத்துருக்காங்க. இப்போ ஆர்டர் 12 எப்படி பிரிச்சுன்னா 4 × 3 2² × 3 பிரிச்சுக்கலாமா. பை சைலோஸ் தியரம் படி G has a சைலோ சப் குரூப் ஆர்டர் 2², ஆர்டர் ஆஃப் K வந்து 3. 2 சைலோ சப் குரூப்பாக இருக்கும். இது 2 சைலோ சப் குரூப் ஆர்டர் 4, 3 சைலோ சப் குரூப் ஆர்டர் 3 இருக்கும். அவங்க என்ன கேட்டிருக்காங்க, சைலோ சப் குரூப் ஆஃப் ஆர்டர் ஹேஸ் 3 சைலோ சப் குரூப் எத்தனை ஆர்டர் கேட்டாங்கன்னா 3. 2 இதே கொஸ்டின் சைலோ 2 சைலோ சப் குரூப் ஆஃப் ஆர்டர் 12 ஹேஸ்ன்னு கேட்டாங்கன்னா 4 ஆன்சர், ரைட்டுங்களா. புரிஞ்சுக்கிறேன் கொஸ்டின், புரிஞ்சுக்கிறீங்களா. 3 சைலோஸ் இதுதான் 3 சைலோ சப் குரூப், சரிங்களா. அதாவது இதில் எத்தனை எலமெண்ட்ஸ் இருக்குன்னு கேட்டாங்க, 3 எலமெண்ட்ஸ் இருக்குது. 2 சைலோ சப் குரூப் எத்தனை எலமெண்ட்ஸ்னா 4 எலமெண்ட்ஸ் இருக்கும், ஓகேங்களா. அவ்வளோதான். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். 28th கொஸ்டினே தெரியலையா. 28th கொஸ்டின் பாருங்கள். என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஆக்சுவலாக இது கொஸ்டின் ஃபுல்லாக எரர். என்ன கொடுத்துருக்காங்கன்னா நம்பர் ஆஃப் குரூப் ஹோமோமார்பிசம். நம்பர் ஆஃப் குரூப் ஹோமோமார்பிசம், அதாவது ஒன்றுமே கொடுக்கல, அவங்களுக்கு தெரிஞ்ச ஹோமோமார்பிசம் தான். ஹோமோமார்பிசம் எவ்வளோ இருக்குது. ஸோ ஒன்று வெக்டார் ஹோமோமார்பிசம் இது குரூப்பாக இல்லை ரிங்கான்னு கொடுக்கல. சரி, நம்ம குரூப் ஹோமோமார்பிசம் தெரிஞ்சுவோம். ஸோ நமக்கு ரிசல்ட் தெரியும். ஸோ ஒரு ஹோமோமார்பிசம் ஃப்ரம் set M to set N. Let be a group homomorphism. அப்படி இருந்துச்சுன்னா நம்பர் ஆஃப் ஹோமோமார்பிசம் மொத்தம் எத்தனை நம்பர் ஆஃப் ஹோமோமார்பிசம் கண்டுபிடிக்க முடியும். ஃப்ரம் செட் எம்லேருந்து செட் எண்ணுக்கு அதுக்கு ஃபார்முலா என்னது. ஸோ ஜிசிடி, ஓகே, ஜிசிடி ஆஃப் M, N. நான் நிறைய வீடியோஸ் போட்டு இது போக நிறைய ப்ராப்ளம்ஸ் போட்டிருந்தோம், சரிங்களா. ரைட். இப்போ நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா எஃப் செட் 10⁵ கொடுத்துருங்க. 10⁵ இல்லைன்னா ஒரு 5 zeros போட்டுக்குமா. ரைட். இங்கே செட் 100. அப்போ என்ன வரும் ஆன்சர், நம்பர் ஆஃப் ஹோமோமார்பிசம் என்ன வரும், ஜிசிடி ஆஃப் இந்த நம்பர், கரெக்டுங்களா. 100. அப்போ ஜிசிடினா 100 தான் வரும். இப்போ ஜிசிடி வந்து 100 தான் வரும். அவங்க என்னமோ ஆப்ஷனை கொடுத்து வச்சுருக்காங்க. ஸோ ஆப்ஷன் இதுக்கு சம்மந்தமே கிடையாது. ஸோ 100 தான்
ஆன்சர். இதுதான் கரெக்ட், இதெல்லாம் ராங். ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட்டு 29th கொஷின் பாருங்கள். 29th கொஷின் என்னன்னா ரொம்ப சிம்பிளான கொஷின் தான். ஸோ நமக்கு தெரிஞ்ச கொஷின் தான். ஸோ நம்பர் வந்து 1லேருந்து நாட் எக்ஸீடிங் 100. அப்போ நம்பர்ஸ் வந்து 1 2 3 அப் டு 100 சேர்த்துக்கிறோம். ஸோ இதில் நம்பர் ஆஃப் டிவிசிபிள் பை 7 எத்தனை இருக்குது, 11 எத்தனை இருக்குன்னு பார்ப்போம். அப்போ என்ன பண்ணுவோம்னா வெரி சிம்பிள் கான்செப்ட். ஸோ 100 7ஆல் டிவைட் பண்ணுவோம். இதெல்லாம் ஸ்கூல் லெவலில் நம்ம படித்தது தான். 11க்கு 11ஆல் டிவைட் பண்ணுவோம். ஸோ என்ன வரும், 1 7 சார் 7, 2 2 0 2 14 6 0 10 56 4 வரும். ஓகேங்களா? அப்போ எத்தனை வரும்னா 128. கரெக்டு தானே? 1 7 சார் 7 7 3 போடணுங்களா? 3 0 4 28 2 0 2 4 14 மிச்சம் 6 வரும். கரெக்டாக? ஸோ 6 நம்ம இங்கே சப்ராக்ட் பண்ணியாச்சுன்னா அந்த நம்பர் வந்து டிவிசிபிள் பை 7ஆக மாறிடும். அப்போது ஸோ டிவிசிபிள் பை 7 ஆர் ஸோ இப்படி வரும் 7 14 அப் டு லாஸ்ட் நம்பர் 7 சப்ராக்ட் பண்ணி 9 9 4. ஸோ இந்த நம்பர் தான் என்னது 7ஆல் டிவைட் ஆகிற நம்பர். இந்த நம்பர் இதுக்கு இடையில். சரிங்களா? அதே மாதிரி டிவிசிபிள் பை 11 ஆர் என்ன எழுதுவோம், ஃபஸ்ட் நம்பர் 11 அடுத்து 22. இதே மாதிரி நான் இங்கே டிவிஷன் எழுதுறது 9 9 சார் ஆக்சுவலாக 990 வந்துடும். ஓகே, அது எழுதணும்னு அவசியம் கிடையாது. ரைட்டுங்களா? ரைட். ஸோ ஆக்சுவலாக இங்கே என்ன 90 நம்பர்ஸ் வந்திருக்கும். அப்போது இங்கே எத்தனை நம்பர்ஸ் இருக்கும், தெர் ஆர் எத்தனை நம்பர்ஸ், அதான் அந்த நம்பர் 142. ரைட்டுங்களா? இங்கே எத்தனை நம்பர் இருக்குது, 11 நம்பர்ஸ். இங்கே வந்து 90 நம்பர்ஸ் வந்துருக்கு. ரைட்டுங்களா? இப்போது நமக்கு என்ன கேட்டிருக்காங்கன்னா எய்தர் ஆர் தான் கேட்டிருக்காங்க. அப்போ நமக்கு என்ன தெரியும்னா P of n of A union B is equal to n of A plus n of B minus n of A intersection B. கரெக்டுங்களா? ஸோ ஏங்கிறது டிவிசிபிள் பை 7 மட்டும், பிங்கிறது டிவிசிபிள் பை 11 மட்டும். அப்போ இது எய்தர் ஆர்னு வச்சுருவோம். அப்போ டிவிசிபிள் பை 7 மட்டும் எத்தனை இருக்குது, 142 நம்பர்ஸ். இங்கே வந்து 90 நம்பர்ஸ். ஏ அண்ட் பின்னா தான் அந்த நம்பர் வந்து 7ஆலே டிவைட் ஆகணும், 11ஆலே டிவைட் ஆகணும். அப்போ அது என்ன வரும்னா அது வந்து எல்சிஎம்மாக இருக்கும். அப்போ எல்சிஎம் என்ன வரும், 77 வரும். ஓகேங்களா? ஸோ அப்போது 77ஆல் டிவைட் ஆகிற நம்பர் எவ்வளோன்னு பார்க்கணும். சரிங்களா? அப்போ என்ன பண்ணணும்னா 77ஆல் எத்தனை நம்பர் டிவைட் ஆகுதுன்னு பார்க்குறோம். ஓகேங்களா? ஓகே, அப்போ 77 154 எழுதிக்குவோம். 1000 எழுதி 77ஆல் டிவைட் ஆகிற நம்பர் 177 77 23 0 3 வருமா, 21 தாண்டிடும், 2 தான் வரும். ஓகே, 14 154. ஸோ 2 154. ஸோ 6 7 வந்துருமா? ஓகே, 76. ஆமாம், 76. அப்போது எத்தனை நம்பர்ஸ் இருக்குன்னா அப்போ நம்ம என்ன தெர் ஆர் 12 நம்பர்ஸ் இருக்கும். சரிங்களா? இது 12 நம்பர்ஸ் இருக்கும், அதை நம்ம சப்ராக்ட் பண்ணணும். சரிங்களா? ஸோ அப்போது ஆன்சர் வந்து அதில் ஒரு 132 232 மைனஸ் 12. அப்போது 1 2 2 221. அது ஒன்றுமே இல்லையா ஆன்சர்? 232 0 220 ஆன்சர். ரைட், கரெக்டு தான். ஸோ இது ஆன்சர் வந்து கரெக்ட், 230 கரெக்டு. சரிங்களா? 230 கரெக்டாக. 9 13 1 220 சார், 220 தானே? 220 கரெக்டு. ஓகே, கரெக்டானு பாருங்கள். ஸோ டிவிசிபிள் பை 7 வந்து இப்படி இது 142 நம்பர்ஸ் இருக்கும், 11 நம்பர்ஸ் அப்படியே ஆட் பண்ணி போட்டுறக்கூடாது. சரிங்களா? ஸோ அப்போ டிவிசிபிள் பை அது 2ஆலே டிவைட் ஆகிற நம்பரும் இருக்கும். அதான் வந்து அது தெர் ஆர் 12 நம்பர்ஸ். இங்கே 132 இங்கே 12, அப்போ சப்ராக்ட் பண்ணால் 220 நம்பர்ஸ். ஸோ ஆப்ஷன் வந்து 3 வந்து கரெக்ட். ஓகேங்களா? மிச்ச சம் நெக்ஸ்ட் கிளாஸ் பார்க்கலாம். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.